வணக்கம் அம்மனிங்க. இன்னைக்கு நம்ம கேரட்டும் ஒரு பச்சை பட்டாணியை வச்சும் ஒரு சப்ஜி பார்க்க போகிறோங்க. அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை வேணும்னா மிளகா போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை போட்டுக்கோங்க. இது அப்படியே தாங்க வணங்கணும். இதுக்கு எந்த தண்ணியும் வேண்டாங்கன்னு மூடி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வணங்கிடுங்க. வணங்கினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக, அதுக்கு தேவையான அளவு போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறி ஒரு மூடி வச்சுக்கோங்க 5 நிமிஷம். இந்த வேக வச்ச பச்சை பட்டாணியையும் இதுக்குள்ளே கேரட் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் இதையும் போட்டுக்கோங்க. ஒரு நல்லா கிளறிக்கோங்க. இன்னும் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிதுன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் இருக்குது இல்லைங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமானது அந்த ஜீரகத்தூள் தாங்க. அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்பு பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கிளறிங்க. அதுக்கப்புறம் தக்காளி அந்த தோலை மட்டும் கட் பண்ணி போட்டுக்க கண்ணு, உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு இது ஒரே நிமிஷம் ஒரு கிளறினா வெந்து ஓடும். அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்துக்க. நல்லா கை நிறையா கொத்தமல்லி தூவினா சூப்பர். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.